ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதத்திலே இருக்கக்கூடிய 11வது வசனத்தை நான் உங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 29வது சங்கீதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த சங்கீதக்காரன் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்றும் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதென்றும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்றதை விவரித்து கொண்டு வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வல்லமை பெரிதாக இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக அவர் அங்கே சொல்லி வருகிறார். அவர் அதற்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று அங்கே விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கக்கூடியது என்று அவர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனம் செய்கிறது என்று அவர் அங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்துங்கள் கர்த்தருக்கே என்று சொல்லி கொண்டு வருகிற இந்த சங்கீதக்காரன் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே முக்கியமான ஒரு காரியத்தை வலியுறுத்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். தேவ ஜனம் ஒரு வேளையிலே பல நேரங்களிலே பல சமயங்களிலே தங்களுடைய பலத்தை இழந்து போகிற சூழ்நிலைகள் அவர்களுக்குள்ளே வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பலத்தை இழந்த ஒரு மனிதனாக, சகோதர சகோதரிகளாக, ஒரு வாலிபனாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே பலன் இழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று அங்கே பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் அழகாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலன் இல்லாதவளாக, பலன் குறுகி போனவளாக, பலனற்றவளாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் பலவீனப்பட்ட மனிதனாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே வியாதியின் கொடூரத்தினாலே, வியாதியின் தாங்க முடியாத சொல்ல முடியாத வியாதியினாலே நீங்கள் பலனற்று மனமுடைந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஊழிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே சுமைகளினாலே, போராட்டங்களினாலே, நெருக்கங்களினாலே உங்கள் வாழ்க்கையிலே பலனற்ற சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படக்கூடியவளாக இருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீங்கள் பலன் குன்றி போயிருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் கர்த்தருடைய சத்தத்தை குறித்தும், கர்த்தருடைய வல்லமையை குறித்தும், கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்தும் இந்த சங்கீதத்திலே சொல்லி வருகிற பொழுது அவர் கடைசியாக குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருந்தால், நீங்கள் தேவனை ஆராதிக்கிற மனிதர்களாக இருந்தால், நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருப்பீர்களானால், ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பலனுள்ளவனுக்காகிலும் பலனில்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு அது லேசான காரியமாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பலன் குன்றி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே அடுத்ததாக என்ன செய்வதென்று அறியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை கைவிடாத ஒரு தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இந்த சூழ்நிலையிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும், தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே பலன் கொடுக்கிறவர் மாத்திரமில்லை, உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். சமாதானம் மாத்திரமில்லை, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று
இந்த வேத வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை பிறக்க ஒரு நேரமாக இது இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலன், உங்களை அறியாத ஒரு பலன் உங்களை தொடுகிறதாக அது இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் உணர்வுகளாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு நேரமாக இருக்கலாம். நீங்கள் சமாதானத்தை இழந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். தேவன் இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழுவதற்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அவர் பலன் அருகிறவராக இருக்கிறார். பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் உங்கள் பலத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம், வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆம், ஒரு நாள் ஆண்டவர் தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னதை வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சூறைச்சொடி அனுபவத்திலே இருக்கிறீர்களோ, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பலத்தையும் வல்லமையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை 29 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால் தேவனுடைய வல்லமையை, அவருடைய சத்தத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய பராக்கிரமத்தை, அவருடைய ஆளுகையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, நான் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, பலனற்றவர்களாக இருக்கிறீர்களா, சமாதானமற்றவர்களாக இருக்கிறீர்களா, ஆசீர்வாதமற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இதோ கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய அன்பான தேவனுடைய வசனத்தை, வல்லமையுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை நிச்சயமாக பலப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து எழுந்து நட என்று சொல்ல போகிறார். தேவன் இதோ என்னுடைய பலத்தை நீ தரித்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல போகிறார். நீங்கள் சமாதானத்தோடு வாழுகிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக, குடும்பமாக உங்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு இந்த நேரம் அதிசயமாக இருக்க போகிறது. நீங்கள் இதை விசுவாசிக்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு, பலனற்றவர்களாக இருந்தவர்களுக்கு ஆண்டவர் அவளை சந்தித்து பலப்படுத்தினதை, திடப்படுத்தினதை, முன்னேறி செல்லத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு முன்பதாக சென்று மகிமையான காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததை வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே தேவன் இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போயிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, என் அன்பு நண்பர்களே, தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்களின் குடும்பத்தை சேருகிறது. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை இந்த காணொளி வழியாக நீங்கள் கேட்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது, விசுவாசிக்கின்ற பொழுது, தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதை அவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயம் உங்களுக்காக, இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலத்தை நீங்கள் உணர முடியும். ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு விசை உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா,
கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, ஆண்டவரே நீர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர வாழ்க்கையிலும் கர்த்தர்களுக்கு பலன் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறபடி பலன் கொடுக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, அவளை சமாதானத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பலத்திலே வல்லமையாக பிரகாசிங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். God bless you.